நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? அது என்ன ரகசியம் திமுக கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. நாங்க ரகசியம் ஒண்ணும் இல்ல, தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி போல் இருக்கு. கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் தொடரும். அந்த ஆள் என்ன சொன்ன? நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். ஏன் என்ன சொன்ன? கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் தொடரும். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? மர்க்கா சொல்லு. கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் தொடரும். மர்க்கா சொல்லு. கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம். ஆட உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி. இவன் சொல்லுவியா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. கூட்டம் வரும், மாடு மேய்க்கலாம், ஆடு மேய்க்கலாம், நான் உன்னை அதாக்குறேன் இதாக்குறேன். யாரெல்லாம் நம்மளை ஆடு மேய்க்க வர சொல்றாங்களோ, மாடு மேய்க்க வர சொல்றாங்களோ, அவங்க வீட்டுல 2 புள்ள இருக்கு, அவர்களை மேய்க்க சொல்லுவோம். நாங்கள் மருத்துவர்கள் தான் ஆவோம் என்பதை நீங்கள் உரக்க சொல்ல வேண்டும். புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 34க்கும் மேற்பட்ட அமைச்சர்களும் இன்னைக்கு விவசாயம் பாக்குறாங்க. சொல்லவே இல்ல. KN நேரு அமைச்சர், திராவிட கழகத்துல மூத்த உறுப்பினர், திருச்சிக்குள்ள 250 ஏக்கர்ல விவசாயம் பாக்குறாரு. அதுவும் எனக்கு தெரியல. அதே போல MRK பன்னீர்செல்வம் 200 ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு. அதுவும் எனக்கு தெரியல. ஸ்டாலின் ஸ்ரீபெரும்புதூர்ல மிகப்பெரிய பண்ணை வீடு வச்சிருக்காரு. ஐயா ஸ்டாலின் யாரு? உங்களுடைய MK ஸ்டாலின், திராவிட அரசர் MK ஸ்டாலினுக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல மிகப்பெரிய பண்ணை வீடுல அதுல இல்லாத விவசாயமே கிடையாது. அதுவும் எனக்கு தெரியல. தமிழ்நாடு முழுமைக்குடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்கலாம், திமுக கட்சிக்காரன் பார்க்கலாம், திராவிட கழக வீரமணி விவசாயம் பார்க்கலாம். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது விவசாயிய கையெடுத்து கும்பிடணும் சொல்லி அண்ணன் KN சொல்றாரு. அண்ணன் KN ஒரு சொம்புல வாங்கி குடிங்கடா. பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க, வாங்க ஓடிடலாம். அவங்க எல்லாம் ஆடு மாடு மேய்க்கட்டும், நம்ம டாக்டர் ஆயிடுவோம்னு. டாக்டர் உனக்கிட்ட ஒரு நோயாளி வந்தா பால் குடிங்க, முட்டை சாப்பிடுங்க, எல்லாம் கீரை சாப்பிடுங்க, எல்லாம் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அது எங்க இருந்து வரும்? உங்க ஒப்பம் கொண்டாடுவானா, உங்க ஓத்தா கொண்டாடுவாளா? யாரு கொண்டாடுவா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. திராவிடனா என்ன, திராவிடனா என்ன சொல்ல மாட்டான், என்னன்னே சொல்ல மாட்டான். இப்போ நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. சூப்பர். எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். திராவிடனா என்னன்னு ஒண்ணு கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். சொல்ல மாட்டான்டா அவன், அவனுக்கு தெரியாதுடா, அவனுக்கு தெரியாதுடா. அது நம்ம தெரியாம திராவிடம்னா என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? என்ன பதில் இருக்கு? என்ன பதில் கேளுங்களேன். இல்ல அது என்ன பதில்? என்ன திராவிடம்னா என்ன சொல்லு. திராவிடனா என்னன்னு ஒண்ணு கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, திராவிடத்துக்கு விளக்கம் சொல்றேன்னு சொன்னீங்க. ஆமா, அதுதான் கேட்டேன். என்ன திராவிடம்? அதுதான் சார் திராவிடம். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. திராவிடம் என்னன்னு கேக்குறீங்களா? இல்ல, அதுதான் திராவிடம். திராவிடம் என்ன சொல்லு. திராவிடனா என்னன்னு ஒண்ணு கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். திராவிடம்னா என்ன விளக்கம் கேக்குறீங்களா? அதுதான் திராவிடம். அதான் சார் திராவிடம். உடம்பு ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல சார், வண்டியில ஒண்ணு இல்ல, அதெல்லாம் இருக்கு சார். இல்ல ஒண்ணு என்ன ஆச்சு உனக்கு தம்பி? சார் என்ன திராவிடம் விளக்கம் சொல்லுங்க சார். அதான் சார் திராவிடம். போயிட்டு வரேன். கலாச்சாரம் சங்ககால இலக்கியத்துல யாயும் யாயும் யாராகியரோ. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த உருட்டு உருட்டு அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் இருந்தா சத்தியமா அது அக்கா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அக்கா அவ்வளோ உருட்டி வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த உருட்டை பார்த்துட்டு வாங்க. இங்க இத்தனை ஆண் மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, சட்டையிலையும் பேண்ட்லயும் பாக்கெட் இருக்கும். பெண்களுக்கு பாக்கெட்ன்ற ஒரு சிஸ்டமே கிடையாது. ஏன்னு கேட்டா உன்னதான் படிக்கவே விட மாட்டோம், வேலைக்கு போட மாட்டோம், பணம் இருந்தா பாக்கெட் இருக்கணும், உனக்கு பணமே இருக்காதே என்று இருந்த ஒரு சமூகம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே
மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திராவிடர். காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திராவிடர். அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி அந்த திருப்பியா? இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் காங்கிரஸுக்கு முன்னாடி வேறு எந்த பார்ட்டியுமே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது கிடையாது. இதுங்க என்னடா காமராஜருக்கே நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோன்னு உருட்டிட்டு இருக்கீங்க. வாயை வாடகை கூறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இதனடா வியாபாரமே பண்ணிக்கிட்டு இருக்கு. மண்ட பத்திரம். தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார். தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார். ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த உடன்பிறப்புகள் பெரியார் பேரை சொல்லிட்டா போதும், எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம். இந்த லைட்டை கண்டுபிடிச்சது பெரியார் தான், இந்த மைக்கை கண்டுபிடிச்சது பெரியார் தான், இந்த கேமராவை கண்டுபிடிச்சது பெரியார் தான். என்னையா பெரியார் அப்படி புடிங்கிட்டாரு? என்ன புடிங்கிட்டாரு? என்ன புடிங்கிட்டாரு? பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை சொல்லு. நான் வெளிப்படையா பேசுறேன். பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை சொல்லு. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் சங்கத்தமிழன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. இன்னொரு பேர் வீரபாகு என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து. அந்த பேக்கரியில ஒரு காமெடி வரும் தெரியுமா? அதுல ஒரு வீரபாகு. போட பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? கோபமாலாம் பேசல, தெளிவாக பேசுகிறேன். அதாவது தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் அவர்களே, நீ தொடர்ந்து இதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்க. தந்தை பெரியாரை பற்றி உன் ஆபீஸ் எங்க இருக்கு, என்ன இருக்கு, உன் பேக்ரவுண்ட் என்ன ஏது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. என்மானம் பெரிதல்ல, தமிழரின் தன்மானமே பெரிது என கிளம்பிய தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசிக் கொண்டிருந்தால் அதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலே ஒரு வெங்காயம் தான். வெங்காயம் எப்படி உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காதோ அது மாதிரி அவர்கிட்டையும் ஒண்ணுமே கிடையாது. அவர் அடிக்கடி வெங்காயம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. கடைசில பார்த்தா அவரே ஒரு வெங்காயம் தான். உனக்கு இப்ப பெரியார் எதுவுமே பண்ணலையா? பண்ணாரு. மணியம்மையை 70 வயசுல கல்யாணம் பண்ணாரு. அப்புறம் மணியம்மைக்கு வந்து சொத்துக்களை எழுதி வச்சு அதுல பண்ணாரு. அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா வீரமணி மணியம்மையும் சேர்ந்துக்கிட்டு பெரியாருக்கு துரோகம் பண்ணாரு. பெரியாருக்கு சாப்பாடு போடாம பண்ணாரு. அதனால பெரியார் கோச்சிக்கிட்டு போய் படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பெரியார் சாகர வரைக்கும் பெரியாரை போட்டு வஞ்சம் பண்ணாங்க. அது பண்ணாங்க. தமிழர்களுடைய பணத்தை வசூல் பண்ணி தமிழர்களையே செருப்பால் அடித்த ஒரு தலைவன் தான் பெரியார். பேர் வைக்கிறதுக்கு காசு வாங்குறது, பிள்ளைய பிறந்ததுக்கு காசு வாங்குறது, ஏதாவது கல்யாண வீட்டில் போய் கல்யாணம் பண்ணுமா காசு வாங்குறது. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. உன்னை நேரடியாக விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி வாயிலே அடிக்கும். எதை வச்சு அடிக்கும்? செருப்பை வச்சு அடிக்கும். எச்சரிக்கிறேன். கடுமையான ஒரு விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடாது. உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.